சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஷோ மூலமா நம்மளோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வந்திருக்காரு டாக்டர் ஸ்ரீநாத், கார்டியாலஜிஸ்ட். முதல்ல அவரை ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர். டாக்டர், என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஜென்ரலான கொஸ்டின் டாக்டர். ஐ திங்க் கார்டியோ ப்ராப்ளம்ஸையும் அண்ட் லைஃப் ஸ்டைலையும் நம்ம பிரித்து பார்க்கவே முடியாது. ஸோ ஜென்ரலாக நம்ம என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலில் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர்? மிஸ்டேக்ஸ் நிறையவே பண்ணுறோம். பட் ஸ்டார்ட் வித் ஈட்டிங் ஹேபிட்ஸ். சாப்பாடுலேருந்து ஆரம்பிப்போம். உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எதுவாக இருந்தாலும் எல்லாருமே வந்து வி ஆர் மோர் லீனிங் டுவர்ட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ தட் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் வந்து யூட்டிலிட்டி ஆஃப் ஆயில், ரீயூஸ்ட் ஆயில், மோர் ஆஃப் டீப் ஃப்ரைட் ஸ்டஃப், இதெல்லாமே நிறைய இருக்குது அதில். ஜங்க் ஃபுட்ஸ்லேயும் சரி, நம்மளுடைய ஸ்நாக்கிங் எல்லாத்துலேயுமே. ஸோ அது மாறணும். நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுடைய தாத்தாக்கள் கூட அந்த அளவு ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய அவங்கெல்லாம் தேவர் ஈடிங் அ ஹெல்த்தி ஃபுட். நிறைய ரா ஃபுட் நிறைய சாப்பிட்டாங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிகாஸ் பேசிக்கலி அவங்களுடைய தொழில் வந்து ஃபார்மிங் அந்த மாதிரி இருந்ததுனால ஸோ தேவர் ஆல் யூஸ் டு சம் ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் நிறைய இருந்ததாங்க. அஃப்கோர்ஸ் ரைஸ் தான் ப்ரிடாமினன்ட், சீரியல் பேஸ்டு டயட் தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே மேஜர் டயட்ஸ். ரைஸ் தான் ப்ரிடாமினன்ட் இன் அவர் டயட். பட் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்கிறோம் இந்தியாவை. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீரியல்ஸ் கம்மி பண்ணுறது நல்லது தான். ரைஸ் பேஸ்ட் டயட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரைட் ஸ்டஃப் கம்மி பண்ணணும். டெஃபினெட்லி எவ்ரிபடி ஷுட் கான்ஷியஸ்லி ரெடியூஸ் இட். ஓகே. ஸோ இது வந்து பேசிக்கலி கவர்மெண்ட் சைட்லேருந்து கூட கொஞ்சம் இனிஷியேட்டிவ் நிறைய இருக்கணும். பிகாஸ் ஈட்ரீஸ், இந்த பேக்கரிஸ் இதெல்லாமே வந்து நிறைய இட்ஸ் ஜஸ்ட் க்ரோயிங் இன் நம்பர்ஸ். அது எல்லாமே ஃபேட் தானே. பேக்கரியில் என்ன கிடைக்குது? நத்திங் எல்ஸ் பட் ஃபேட் யூ கெட். வெதர் யூ ஈட் எ கேக் ஆர் அ பேஸ்ட்ரி ஆர் வாட் எவர் இட் இஸ் ஆல் அன்ஹெல்தி ஃபுட் ஒன்லி. ஒரு லாங் ரன் ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்றதுன்னா பரவாயில்ல. பட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் யூ ஈட் திஸ் unhealthy foods likely to lead to trouble. Okay. ஈட்டிங் ஹேபிட்ஸ் மாறணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கலி வி ஹவ் ஆல் பிகம் டோட்டலி செடென்டரி நவடேஸ். மெஜாரிட்டி ஆஃப் அஸ் டோன்ட் எக்ஸசைஸ், வாக் ரெகுலர்லி. சிட்டிங் ஜாப் தான், ஆஃபீஸ் ஜாப். வி சிட் இன்சைட் த ஏர் கண்டிஷனிங் ஃபார் 8 hours, 9 hours, 10 hours, 12 hours without any physical activity. We hardly move out except for going for lunch and coming back. லஞ்ச் சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், மறுபடியும் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ப்ராபப்ளி நம்மளுடைய ஒர்க் பேட்டர்ன் அந்த மாதிரி, ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஒர்க், ஸோ ஆல் தீஸ் புட் டுகெதர். ரெண்டாவது வாண்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்பேசஸ், அதுவும் இருக்குது. பட் இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினச்சா ஸோ அது பண்ணணும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் டிப்ளோரபிள் டு பி வெரி ஃப்ரங்க் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா. ஸோ அது வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும் எல்லாருமே. ஓகே. ஸோ அதுக்காக வந்து ஃபிசிக்கலி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஃபார்மருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அவங்களுக்கும் வரலாம். வேறு ஃபேக்டர்ஸ்னால, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஜெனட்டிக்கலி வந்து நமக்கு எல்லாமே வந்து வி ஆர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். பட் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம்னா த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் டிசீஸ் வந்து குறையுது நம்ம. சரிங்களா? இது செகண்ட் ஒன். ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் பார்க்கணும் டாக்டர். ஸோ தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். உங்கள் வீட்டம்மாவுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கான், டெஸ்ட் பண்ணியாச்சு. சொல்லுங்க. ஆனால் லேச வைக்க மறைக்காது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எதாவது எடுக்கலாம்னு கேட்டேன். என்ன பண்ணியிருக்கா உங்களுக்கு? என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்கு? ஹார்ட் அட்டாக் தான். ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆஞ்சியோ பண்ணுனாங்க, ஆஞ்சியோ பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரிங்க. நல்லா இருக்கு அப்படின்னா இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கான், லேச வலிக்குங்காங்க. சரி, ஸ்கேன் எதாவது எடுக்கலாமான்னு கேட்டேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஹார்ட்டுக்கு தேவையில்லையே. என்ன சார், எக்கோ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாங்களா? இல்லை பார்த்தாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்போ ட்ரெட்மில் ஏதாவது பண்ணாங்களா? நடக்க வச்சு இசிஜி எடுத்து பார்த்தாங்களா? வேகமாக நடக்க வச்சு இசிஜி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? எடுத்து பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. அதுலேயும் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. சரி. சுகர் இருக்கா அவங்களுக்கு? சுகர் இருக்கு. சுகர், பிபி ரெண்டுமே இருக்குங்களா? சுகர் மட்டும்தான், பிபினா கிடையாது. என்ன வயசு ஆகுதுங்க? வயசு 53. 53னா கொஞ்சம் இன்னொரு தடவை நீங்கள் இருதய டாக்டர் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டால் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் அடப்பு இருக்கா இல்லையாங்கிறது சிடி ஸ்கேன் மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம். அதை பண்ணி பாருங்கள்.
ஓகே டாக்டர். டாக்டர் கம்மிங் பேக் நம்ம லைஃப் ஸ்டைல் பற்றி பேசிட்டு இருந்தோம் டாக்டர். அதில் வந்து ஸ்லீப் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் டாக்டர். ஸோ லேக் ஆஃப் ஸ்லீப்புக்கும் கார்டியோ ப்ராப்ளம்ஸ்க்கு ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? டெஃபினெட்லி எஸ்மா. எனி ஃபார் அ நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் நம்மளுடைய பாடி வந்து 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம் வேணும் ஃபார் அ ஆவரேஜ் பர்சன். கண்டிப்பாக வேணும் எல்லாருக்குமே. irrespective ஆஃப் த டைம். irrespective ஆஃப் த டைம்ன்றதோட சைக்கிள் ரொம்ப மாறக்கூடாது. அது டயனல் சைக்கிள் மாறினாலும் ஹார்மோன்ஸ் நிறைய வேரியேஷன் இருக்கும். அதனால தான் நைட் டியூட்டிஸ்லலாம் கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறவங்கலாம் அவங்களுடைய டோட்டல் பேட்டர்னே மாறிடும். ஓகே. ஸோ விச் இஸ் ப்ராமினன்ட் டாக்டர்? எந்த டைம் தூங்குறதுக்கு ரொம்ப ப்ராமினன்ட்? ஐடியல் வில் பி அந்த நம்ம ரெகுலர் நைட் ஸ்லீப்பிங் தான் பெட்டர். நைட் 10:30 11 o'clockலேருந்து மார்னிங் 6 வரலையும். தட்ஸ் த ஐடியா. ஷிஃப்ட் போகிறவங்க நான் காலையில் தூங்கி காம்பன்சேட் பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி தூங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா there are certain ஹார்மோனல் சேஞ்சஸ். நம்ம உடம்புல எல்லார் உடம்புலையும் இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து இந்த டயத்தில் அந்த ஹார்மோன் ரைஸ் ஆகும், அந்த டயத்தில் குறையும் அப்படின்றது சர்க்காடியன் ரிதம்னு பேர் அதுக்கு. அந்த சர்க்காடியன் ரிதம் வந்து நம்ம பாடி இஸ் டியூன் டு திஸ் டைப் ஆஃப் பேட்டர்ன் தான். அதை போய் நம்ம வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணிட்டு மாற்ற ட்ரை பண்ணோம்னா இட் கேன் லீட் டு ப்ராப்ளம்ஸ். ஓகே டாக்டர். ஃபியூ பீப்புள் கெட் அட்ஜஸ்டட் நைஸ்லி, பட் நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இது வந்து இந்த ஸ்லீப் டிப்ரவேஷன், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிப்ரைவ்ட் ஸ்லீப், லேக் ஆஃப் ஸ்லீப்னால திஸ் லீட்ஸ் ஆன் டு unnecessary anxiety the next day. ஓகே. Increase in blood pressure, headaches, irritability. So naturally your work efficiency also goes down. ஓகே. அதனால் ஸ்லீப்ன்றது ரொம்ப முக்கியமான இது தான். ஸோ 6 to 8 hours கண்டிப்பாக தூங்கணும். சப்போஸ் உங்களால் அப்போ முடியல, யூ ஆர் ஏபிள் டு டேக் அ நாப் இன் த ஆஃப்டர்நூன், ஃபைன், நோ ப்ராப்ளம். அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. ஓகே. பட் ப்ரொவைடட் யுவர் ஆஃபீஸ் பர்மிட்ஸ், தட் இஸ் தேர் இல்லையா? ஸோ அதனால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம தான் டிசைட் பண்ணணும். வீல் ஹேவ் டு டிசைட் அவர் லைஃப் ஸ்டைல் விச் இஸ் ஹெல்தி அப்படிங்கிறது சொல்கிறது மட்டும்தான் மருத்துவரோடதோ இல்லைனா கவுன்சிலர்ஸோடையோ வேலை. பட் ஹவ் யூ அடாப்ட் யுவர் செல்ஃப் டு யுவர் ஒர்க் பிளேஸ், யுவர் லைஃப் ஸ்டைல், யுவர் ஃபேமிலி, அதை இண்டிவிஜுவலைஸ் பண்ணிக்கணும் நம்ம. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஹெல்தி பர்சனுக்கு 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக வேணும் ஃபார் நார்மல் ஃபங்க்ஷனிங். ஓகே. 1 ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக வேணும். மோர் கிரீன்ஸ், மோர் ஃப்ரூட்ஸ் இன் டயட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தேர்ட் ஒன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக வேணும். இன்டர்நேஷ்னல் இது டயபெட்டிக் ஃபெடரேஷன், அமெரிக்கன் டயபெட்டிக் ஃபெடரேஷனோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 நிமிஷம் ஒரு வாரத்துக்கு. யூ ஸ்பிளிட் இட் அக்கார்டிங்லி. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 30 minutes பர் டே ஃபார் 5 days நடந்தால் போகிறோம். ஆஃப் குட் கார்டியோ எக்ஸசைஸ், ஏரோபிக் எக்ஸசைஸ், வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங், அது பண்ணால் போகிறோம். மோர் தென் சஃபிஷியன்ட். பட் அது யாரும் பண்ணுறதில்ல. மெஜாரிட்டி ஆஃப் அஸ் டோன்ட் டு இட். இந்த வாக் பண்ணுறதுக்கு ஐடியல் டைம் எதுவும் இருக்கா டாக்டர்? மார்னிங்ஸில் தான் உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ரிஃபரபிளி ஆன் ரிலேட்டிவ்லி எம்டி ஸ்டொமக், ரொம்ப லைட்டாக ஏதாவது சாப்பிட்டு நடக்கிறது நல்லது. ஹெவியாக சாப்பிட்டு நடக்க முடியாது. ஸோ ஏன் ஏர்லி மார்னிங் வாக் போங்கன்னு சொல்கிறோன்னா யூ ஆர் ஆன் எம்டி ஸ்டமக், யூ ஹேவ் அ லிட்டில் பிட் ஆஃப் லிக்விட் அண்ட் தென் கோ ஃபார் வாக்கிங். ஓகே. பட் நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வாக்கிங் போவேன்வாங்க. பட் மே நாட் பி அட்வைசபிள். நாட் அட்வைசபிள். அட்வைசபிள். ஓகே டாக்டர். ஸோ 40+ இருக்கிற ஒரு பர்சன் இது வரைக்கும் அவருக்கு அந்த கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு மேலே அவர் என்னென்ன மாதிரியான கேர் எடுத்துக்கலாம்? Periodic checkups கண்டிப்பா வேணும். There are so many ifs and buts about these periodic health checkups, but we will definitely recommend periodic health checkups. Okay. சரிங்களா? So how periodical அப்படின்னா அந்த periodicity varies. இப்போ சப்போஸ் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப இருக்குது. அதாவது சுகர், பிபி, ஃபேமிலியில் அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து மேபி ஒன்றுமே இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் எதுவும் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது செக்அப் பண்ணிக்கணும். ஸோ ஒரு நார்மல் பர்சனுக்கு அந்த செக்அப்ஸ்க்கு என்னென்ன ஃப்ரீக்வன்சி, என்னென்ன மாதிரியான செக்அப்ஸ்க்கு அவங்க போகணும்? ரொட்டீன் செக்அப்ஸ் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா சுகர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஒரு பேஸ்லைன் இசிஜி பண்ணிக்கோங்க, கெட் யுவர் பிளட் ப்ரெஷர் செக் பீரியாடிக்லி பை யுவர் ஃபேமிலி ஃபிசிஷியன். இதில் எதுவும் வேரியேஷன்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு வெயிட் எல்லாம் கரெக்டாக கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எதுவும் வேரியேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு சிம்டம்ஸும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா தென் ப்ராப்ளி யூ நீட் அ ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன். அந்த டைமில் நீங்கள் வந்து ஜென்ரல் டாக்டரை பாருங்கள், இல்லை ஜெனரல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் பாருங்கள், இல்லைன்னா கார்டியாலஜிஸ்ட்டை பாருங்கள். பிரச்சனைகள்னு இருந்ததுன்னா ரெஃபர் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இது வந்து பீரியாடிக்கில் பண்ணிட்டு இருந்தோம்னா வி கேன் ஐடென்டிஃபை ப்ராப்ளம்ஸ் வெரி ஏர்லி. சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது ப்ராப்ளம் ஜாஸ்தியாகி அது கொண்டு போய் ஹார்ட் அட்டாக்ல முடிக்கிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஹார்ட் மசில் போயிடுச்சுன்றதுல அழகிறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ ஐடென்டிஃபை ஏர்லி, ட்ரீட் ஏர்லி அண்ட் ப்ரிவென்ட் ஹார்ட் மசில் டேமேஜ். Okay. That must be the concept. Okay, doctor. டாக்டர், அண்ட் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஷோல்டர் பெயின் இது ரெண்டுத்துக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டி இல்லை டாக்டர். நிறைய பேர்கிட்ட மைல்டு ஹார்ட் அட்டாக், சில பேர் ஷோல்டர் பெயின்னு சொல்லிட்டு. இந்த மைல்டு ஹார்ட் அட்டாக்கு, சிவியர் ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, பேஷண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இட்ஸ் லேமேன் டேர்ம் பேசிக்கலி. There's nothing called mild heart attack or a severe heart attack. அந்த மாதிரிலாம் கிடையாது.
Heart attack is a heart attack. Okay. Even a little bit of heart muscle goes, that is going to cause problem in future. சரிங்களா? ரொம்ப இப்போ பெரிய ரத்த குழாய் இல்லை மல்டிபிள் பிளாக்ஸ் வந்து ரொம்ப சிவியராக இருந்ததுன்னா ஹார்ட் மசில் ரொம்ப பாதிப்பு இருக்கும். அதுதான் நம்ம மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஷோல்டர் பெயின் வருது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்கு? கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் செஸ்ட் பெயின் ஒன்று இருக்குதுங்க. ஓகே. நெஞ்சு வலி எப்படி இருக்கும் ஹார்ட் அட்டாக்ல அப்படின்னா ஆன்டீரியர் செஸ்ட், செஸ்ட்டில் வந்து இப்போ ஒரு பெரிய வெயிட் வச்ச மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. ஓகே. அண்ட் திஸ் பெயின் இஸ் நார்மலி லோக்கலைஸ்ட். ஒரு இடத்துல மட்டும் இருக்காது. ஆன்டீரியர் செஸ்ட் ஃபுல்லாகவே இருக்கும். லெஃப்ட் சைடு ஆஃப் த செஸ்ட் இருக்கலாம். இட் வில் ரேடியேட். ஓகே. ரேடியேஷன் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கெல்லாம் ரேடியேட் ஆகலாம். இது ஜாக்கு போகலாம், தாடை வலி இருக்கும், ஓகே, காது வலி இருக்கும் ஒரு சில பேருக்கு, நெக் பின்னாடி வலி. இது எல்லாமே இன்ஸ்டன்ட்டா நடந்துரும். இங்கே வலிக்கும் போது அங்கெல்லாம் ரேடியேட் ஆகும். ஷோல்டர், லெஃப்ட் கை ஃபுல்லாகவே வலிக்கும். பிகாஸ் அந்த டெர்மட்டோமல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஹார்ட்டுக்கு போகிற அந்த நரம்பும் இந்த இடத்துக்கு போகிற நரம்புகளும் ஒரே மாதிரி இருக்கும். சேம் டெர்மட்டோம்லேருந்து வருது. ஓகே. அதனால அந்த ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். இட்ஸ் கால்ட் ரெஃபர்ட் பெயின்னு பேர் அதுக்கு. சரிங்களா? ஸோ ரேடியேட்டிங் பெயின் லோக்கலைஸ்டாக ஒரு இடத்துல இருக்க வலி, அது மற்ற இடத்துக்கும் பரவுற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அ கிளாசிக்கல் டிஸ்கிரிப்ஷன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் டோன்ட் ஹேவ் சச் சிம்டம்ஸ். ஒரு சில பேருக்கு வெறும் இடது கை வலி மட்டும் இருக்கும், லெஃப்ட் கை மட்டும் தான் வலிக்கும். எக்ஸர்ட் பண்ணால் லெஃப்ட் கை வலிக்கும். தென் யூ ஹாவ் டு கன்சல்ட் அ கார்டியாலஜிஸ்ட் ஃபார் தட். பட் இடது கை வலிக்கு ஹார்ட் மட்டும் காரணம் கிடையாது. சர்க்கரை நோயாளிக்கு பார்த்தீங்கன்னா இடது கையில் வந்து ஜாயிண்ட் மூட்டு இருக்கு இல்லைங்களா, லெஃப்ட் ஷோல்டர். அந்த லெஃப்ட் ஷோல்டரை சுற்றி ஒரு கேப்சூல் மாதிரி இருக்குது. அந்த கேப்சூல் எல்லாமே கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபைப்ரோசிஸ் வரலாம். அந்த இடத்துல மசில் டெண்டனில் இருக்கிற டெண்டனில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன் வந்து டெண்டினைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதனால வரலாம். ஸோ லெஃப்ட் கைக்கு வலி வந்து பல காரணங்கள் இருக்குது. ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம், பெரிய ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், கேப்சுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருக்குது. ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் ரேடிகுலோபதின்னு சொல்லுவோம். அதாவது கழுத்து எலும்பு இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிற டிஸ்கில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த டிஸ்க் வந்து நரம்பு அழுத்திக்கும். ஸோ கழுத்துலேருந்து இந்த வர நரம்புகள் எல்லாம் அழுத்திக்குச்சுன்னா அதுவும் கூட ரேடியேட்டிங் பெயின் இருக்கலாம் உங்களுக்கு. மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது லெஃப்ட் ஷோல்டர் பெயினுக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எஃபர்ட் ரிலேட்டட், வேகமாக நடக்கிறீங்க இல்லை படி ஏறுறீங்க, அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு கை வலி வருது, பட் கொஞ்ச நேரம் உட்காந்தா சரியாயிடுது அப்படின்னா, அன்லஸ் அதர்வைஸ் ப்ரூவன், யூ ஹேவ் டு ஸ்ட்ராங்லி கன்சிடர் ஹார்ட் ப்ராப்ளம். ஓகே பார்க்கணும். ஓகே டாக்டர், இப்போ காலர் வெயிட் பண்ணுறாங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? தஞ்சாவூர் சார், ரேவதி மேடம். ஓகேம்மா, டாக்டர் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் டேப்லெட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். மாதம் மாதம் செக்அப் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரெஷர் நார்மலாக இருக்குது. ஓகே. அடிக்கடி ஆனால் நைட்லாம் சார் சில நேரத்தில் அப்படியே நெஞ்சு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. சார்ட்ட வந்து 3 வாட்டி நான் இசிஜி எடுத்து பார்த்துட்டேன் சார். இசிஜி நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அதெல்லாம் சார் தொண்டை வந்து நைட்டு படுக்கும்போது சார் ரொம்ப அப்படியே காஞ்சி போயிருதுங்க சார். சுகர் இருக்காமா உங்களுக்கு? சுகர்லாம் ஒன்றும் இல்லை சார், அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டோம். ப்ரெஷர் தான் இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கோம். நைட்டில் தூங்கும்போது ரொம்ப கொரட்டை விடுறீங்களா? ஆமாம் சார், கொரட்டை வேற வருதுங்க சார். ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வாயை திறந்து வச்சுட்டு ரொம்ப கொரட்டை விட்டு தூங்குறவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரைனஸ் வருமா? ஏசி ரொம்ப யூஸ் பண்ணுவீங்களா? என்ன சார்? ஏர் கண்டிஷனிங் ஏசி யூஸ் பண்ணி தூங்குவீங்களா? யூஸ் பண்ணவே இல்லை சார். ஏசி யூஸ் பண்ண மாட்டீங்க. சுகர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கொரட்டை ரொம்ப இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் குறைக்கிறது, இஎன்டி டாக்டரை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எக்கோ டெஸ்ட் மட்டும் ஒன்று பண்ணி பார்த்துக்கோங்கம்மா நீங்கள். ஓகே டாக்டர், இப்போ அடுத்த கால் வெயிட் பண்ணுறாங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சார் மேடம், வெங்கடேசன் வெள்ளூர்லேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள். ஏஜ் வந்து 54 சார். சொல்லுங்கள். எனக்கு வந்து போஸ்ட் சிஏபிஜி பண்ணிருக்காங்க சார். எனக்கு ஏற்கனவே. சரிங்க. எத்தனை வருஷம் ஆகுதுங்க பைபாஸ் பண்ணி? 5 வருஷம் ஆகுது சார். சரிங்க, சொல்லுங்கள். அது மெடிசன் கண்டினியூவாக சாப்பிட்டுருந்தேன் சார் நான். ஓகே. இப்போ லாஸ்ட் மந்த்து என்னால் நடக்க முடியல. அதாவது கொஞ்சம் வாக் பண்ணாவே ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஸ்வெட்டிங் வருது, மூச்சு எக்கோ எப்போ சார் பண்ணீங்க கடைசியா? எக்கோ டெஸ்ட் போன மாதம் எடுத்தேன் சார். 48% தான் சொன்னாங்க டாக்டர். பம்பிங் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்களா இல்லை அதே மாதிரி இருக்குன்னாங்களா? 48% தான் இருக்குது ரிசல்ட் வந்து அதில். முதல்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது எவ்வளோ இருந்தது? 64 சார். அப்படின்னா அது கொஞ்சம் டெட்டரேஷன் இருக்குன்னு அர்த்தம் சார். உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஆஞ்சியோகிராம் திரும்ப பண்ணி பாருங்கள். புதுசாக ஏதாவது அடப்பு வந்திருக்கா இல்லை கொடுத்துருக்கிற பைபாஸ் எல்லாம் சரியாக வேலை செய்தான்றதை செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக பண்ணணும் உங்களுக்கு. ஏன்னா வயசு 54 தான் ஆகுது உங்களுக்கு, அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே டாக்டர், இப்போ நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் கலைச்செல்வங்க, நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே சார், டாக்டர்கிட்ட பேசுங்க.
ஹலோ வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார். என் பேர் கலைச்செல்வன், நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க கலைச்செல்வன். போன வருஷம் 8வது மாதம் எனக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு சார். ஓகே. 21/8 சொல்லுங்க. அது இந்த ஹார்ட் பெயின், இது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, இந்த செஸ்ட் மேலே பெயின் வருது, இடம் கை கழுத்து இதெல்லாம், அந்த வலியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதோட தான் அட்மிஷன் ஆயிட்டுங்க. ஓகே. அது ஹார்ட் வால் மேலே உள்ள வெயின் எடுத்திருக்கு அப்படின்னாங்க. சரிங்க. அதுல இருந்து எனக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி ஜுரம் வருது, உடம்பு ஒரு அன்ஈசியா இருக்கு. இந்த பேசுறப்ப கூட உடம்புல ஒரு நடுக்கமாவே இருக்கு. என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 56 ஆகுங்க சார். 56. இப்போ இந்த ஹார்ட் சம்பந்தமா மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் ஏதாவது கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ எவ்ரி மந்த் வந்து நாகப்பட்டினம் ஜிஹெச்ல தான் சார் பாத்துக்கிட்டு இருந்தேன். அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேங்க சார். ஒவ்வொரு மாசமும் வர சொல்றாங்க, வந்து டெஸ்ட். சக்கரை நோய் இருக்கா உங்களுக்கு? சுகர் இருக்கா? சுகர் இருந்தது, இப்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சுங்க சார். அவங்களே தான் சொன்னாங்க கண்ட்ரோல் ஆயிடுச்சு. உங்க இருதயத்தோட பம்பிங் எவ்வளவு சார் இருக்கு? ஹார்ட் பம்பிங் எவ்வளவு இருக்குன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்ல, அது வந்து கரெக்டா தெரியல. இதுதான் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க ஒரு எக்கோ டெஸ்ட் பண்ணி பாருங்க சார். எக்கோ டெஸ்டும் பண்ணுங்க. எக்கோ டெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். எப்போ பண்ணதுங்க? ஹார்ட் அட்டாக் வந்தப்போ பண்ணதா? இல்ல, அதுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து 2/9/2016 பண்ணதுங்க. டாக்டர் அது எம்டி பண்ணாங்க, கார்டியாலஜிஸ்ட். சரிங்க. அது ஒரு தடவை திரும்ப ரிப்பீட் பண்ணி பாருங்க. ஏன்னா பிகாஸ் அது கொஞ்சம் டெட்டரேஷன் ஏதாவது இருந்தனா கூட பிரச்சனை இருக்கலாம். ஒரு ட்ரெட்மில் ஒன்று பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஆஞ்சியோகிராம் எதுவும் சஜஸ்ட் பண்ணாங்களா? பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் வேணான்னு சொன்னாங்க? ஏன்னா உங்களுக்கு வயசு 54 55 வயசு தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. 56 ஆகுது சார். நீங்க ஒன்று பண்ணுங்க, எக்கோவும் ட்ரெட்மில்லும் திரும்ப ஒரு தடவை பண்ணுங்க. அதுல எதுவும் வேரியேஷன் இருந்ததுன்னா ஆஞ்சியோகிராம் வந்து பண்ணி பாருங்க. ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கால் வெயிட் பண்றாங்க, நம்ம பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். ராதா ஸ்ரீனிவாசன் குடுவாஞ்சிலிருந்து பேசுறேன் டாக்டர். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா. சார், எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து 58 இயர்ஸ் ஆகுது. அவருக்கு லாஸ்ட் 21 இயர்ஸ் தான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 15 இயர்ஸ் 2000ல இருந்து அவருக்கு வந்து பிபியும் இருக்கு. ஓகே. இப்ப லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஜூன் மாசம் 22nd அன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் மூச்சு விட சிரமப்பட்டாரு. லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு 2014ல இருந்தே இந்த மூச்சு விட சிரமம் இருக்கிறதுனால நாங்க இங்க டாக்டர் லோக்கல்ல கார்டியாடிக் பிசிஷியன் பார்த்தபோது அவர் எஸ்பிடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தாரு. சரிங்க. இது மூச்சு வாங்குறது அதிகமா இருக்கிறதுனால நாங்க அப்படியே தொடர்ந்து அதை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அகைன் உங்களுக்கு இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில், அகைன் ஆஞ்சியோகிராமும் எடுத்து பார்த்தது. ஓகே. அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு ட்ரிபிள் வெசல் பிளாக் இருக்கு, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ண போது அவர் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டான்னு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் வந்து இது டியூபர்குலோசிஸ் இருக்குன்னு அதுக்கு வேற டேப்லெட் எடுத்து, அது வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கேவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. சரிங்க. சோ அதுதான் இப்போ அவருக்கு நடக்கவே முடியல. நடந்தா மூச்சு வாங்குது. இல்ல இப்ப ஏன் சர்ஜரி இது மூச்சு வாங்குதுன்னு சொல்றாரு. அந்த ப்ரொசீஜர் மெடிசின்ஸ் எல்லாம் கெலாப்டின், கான்கார், மத்தியானம் வந்து டிப்ளட்டா A75, தென் இன்சுலின் டிபெண்டன்ட். சோ இன்சுலின் போட்டுட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து சர்ஜரி ஏன் வேணாம்னு சொன்னாங்கம்மா? ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லைன்னா ஏன் வேணாம்னு சொன்னாங்க? இல்ல சார், இப்ப ஆபரேஷன் தேவையில்லை, நீங்க ஆள் பாக்குறதுக்கு நல்லா இருக்கீங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, பார்த்தா நல்ல ஆக்டிவா இருக்காரு. இல்ல அவரோட சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்றீங்களே, நீங்க நடந்தா மூச்சு வாங்குதுன்னு சொல்றீங்க, டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்றீங்க. சோ உங்களுக்கு வெறும் ஆஞ்சியோகிராம் மட்டும் பேஸ் பண்ணி டிசைட் பண்ண முடியாது. யூ மே நீட் சம் ஃபங்க்ஷனல் இவாலுவேஷன். முடிஞ்சா நீங்க அந்த சிடி எல்லாம் எடுத்துட்டு வாங்க, பார்த்துட்டு சொல்றோம். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கால் வெயிட் பண்றாங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. ஓகே டாக்டர். டாக்டர், கம்மிங் பேக், நம்ம லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருந்தோம் டாக்டர். வேறு அதர் தேன் த ஷோல்டர் பெயின் வேறு எந்த மாதிரியான சிம்டம்லாம் வந்து அது ப்ரோன் டு ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்? இல்லை, நம்ம வந்து செஸ்ட் பெயின் அதுதான் கொஞ்சம் ஃப்ரைட்டனிங்காக இருக்கும். ஓகே. பட் அது மற்ற சிம்டம்ஸும் இருக்குமா. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் ஷோஸ்லலாம் சொன்ன மாதிரி பிரெத்லெஸ்னஸ், மூச்சு வாங்குறதும் ஒரு சிம்டம் தான். இப்போ அந்த பேஷண்ட் சொன்னார் இல்லைங்களா, நடந்தா மூச்சு வாங்குதுன்றாங்க. சில பேருக்கு படி ஏறினா மூச்சு வாங்கும், நடந்தா மூச்சு வாங்கும், ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். இதுவும் ஒன் ஆஃப் த வேரியன்ஸ் தான். ஓகே. செஸ்ட் பெயின், மூச்சு திணறல், பிரெத்லெஸ்னஸ், படபடப்பு, அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்கும் படபடப்பு. நடந்தோம்னா படபடப்பு வரும், உட்காந்தா சரியாயிடும். பால்பிட்டேஷன், அது ரொம்ப முக்கியமான சிம்டம். 4வது பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங், அதிகமாக காரணமே இல்லாமல் வேர்க்கிறது, அன்எக்ஸ்பிளைன்டு ஸ்வெட்டிங்னு சொல்லுவோம். வித்தவுட் எனி ரீசன் சடன்லி யூ ஸ்வெட், இல்லை மினிமல் எக்ஸர்ஷனில் யூ ஸ்டார்ட் ஸ்வெட்டிங், யூ நீட் ரெஸ்ட் ஃபார் இட் டு கோ. இதெல்லாம் கூட கார்டியக் சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு. சின்கோப்புன்னு சொல்லுவோம். சின்கோப்புன்னா டிரான்சியண்ட்டாக மயக்கம் வர்றது, கொஞ்ச நேரம் மயக்கம் வந்துட்டு சரியாயிடுவாங்க.
அது வந்து எஃபர்ட்டாக இருக்கும், அது எஃபர்ட் ரிலேட்டடாக இருக்கும். அப்புறம் அதுவாக சரியாயிடும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிடும். வேகமாக நடந்தாலோ படி ஏறினாலோ அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த சிம்டம் தான். அது பேர் வந்து சின்கோப்னு சொல்லுவோம். ஒரு சில பேருக்கு வந்து நைட்டில் மட்டும்தான் அன்ஈசினஸ் இருக்கும். ஓகே. ஏர்லி மார்னிங் இந்த 2 o'clock 3 o'clock போல் ஒரு செஸ்ட் பெயினோ இல்லைனா ஒரு செஸ்ட்டு வேதனையாக இருக்குது டாக்டர் அப்படின்வாங்க. இல்லை ஒரு எரிச்சல் இருக்குன்னுவாங்க, நெஞ்சை சுற்றி ஒரு எரிச்சல் இருக்குது. பட் 1/2 an hour 45 minutes இருக்குது, அப்புறம் அதுவாக சரியாயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து அன்லஸ் அதர்வைஸ் ப்ரூவன் இந்த மாதிரி டயத்தில் வர்றது எல்லாமே வந்து we have to strongly entertain a heart problem. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வார்னிங் சைன் மாதிரி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ உடனே கன்சல்ட் பண்ணுறது நல்லது. irrespective of the age. எஸ் அது வந்து கேஸ்ட்ரைட்டிஸாக இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். கேஸ் ப்ராப்ளமாக இருந்தால் கூட அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் இட்ஸ் நாட் அ லைஃப் த்ரெட்னிங் எமர்ஜென்சி. பட் இஃப் இட் இஸ் அ கார்டியாக் ப்ராப்ளம் டெஃபினட்டாக அது வந்து இதை வந்து ஒரு வார்னிங் மாதிரி எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நல்லது. ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கால் வெயிட் பண்ணுறாங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? முகப்பேர்லேருந்து, அண்ணா நகர்லேருந்து கால் பண்ணுறோம். என் பேர் அபிநயா. ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சார், எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேஷியல் நியூரைட்டிஸ் ப்ராப்ளம் மாதிரி இருந்தது ஒரு 2 years-ஆ. இப்போ வந்துட்டு சுகரும் இருக்குது. அதனால 2-3 தடவை நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கை வேலை பார்த்தா லெஃப்ட் சைடு வந்து கை வலிக்கும், அவங்களுக்கு கை வீங்கிரும், வலிக்கும். அது 2-3 தடவை இசிஜி எடுத்துட்டு இல்லைன்னு சொல்றாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இப்பவும் கை வலிக்குதுன்றாங்க. நைட்டு சாப்பிட்டா என்ன பண்ணுது, ஒரு மாதிரி வாமிட் வருது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. சாப்பிட்டதுனால ரொம்ப பசிக்குதுங்கிறாங்க. சுகரும் இருக்கு சார். இது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குமா? எத்தனை வருஷமா சுகர் இருக்கு? எவ்வளவு வருஷமா சுகர் இருக்கு? சுகர் இப்போ ஒரு 1.5 years-ஆ 2 years கிட்ட இருக்கு. How old is she? வயசுமா? 50 years. 50 years. 50 yearsனா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்க நல்லதுமா. வெறும் இசிஜி மட்டும் எடுத்தால் போகாது உங்களுக்கு. ஏன்னா இசிஜி வந்து ஒரு 20-30% தான் சென்சிட்டிவ். அன்லஸ் அதர்வைஸ் அதில் ஏதாவது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி வேரியேஷன் இருந்தால் தான் காட்டுமே தவிர மற்றபடி அதில் டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபர்தராக கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறது நல்லது. ஒரு எக்கோ பார்த்துக்கோங்க. நல்லா ஃபிசிக்கலி ஆக்டிவ் லேடினா ஒரு ட்ரெட்மில் கூட பண்ண சொல்லுங்கள். அது பார்த்துட்டு திஸ் வில் கிவ் அஸ் அ ரீசனபிள் ஐடியா. எக்கோ ட்ரெட்மில் ரெண்டும் பண்ணிங்கன்னா ஓரளவு நம்ம சொல்லலாம் ஹார்ட் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிற சொல்ல முடியும். அது பண்ணி பாருங்கள். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கால் வெயிட் பண்ணுறாங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். செப்பம்மாள் சொல்லிட்டேன். ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா. சார், நான் சொக்கம்மாள் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள். எனக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணி 7 days ஆச்சு. லாஸ்ட் Thursday அன்னைக்கு பண்ணாங்க. ஓகே. டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் என்னால் கம்ஃபர்டபுளாக தூங்கவே முடியல சார். எனக்கு நைட்லலாம் அப்படியே மூச்சுட்டே நடந்துகிட்டே இருக்கேன். கையெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கு. கையில் தான் ஆஞ்சியோகிராம் பண்ணாங்களா? ஆமாம், கையில் தான் சார் பண்ணாங்க. அது உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கம்மா. அங்கே ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க இல்லையா, அந்த டாக்டர்கிட்ட காமிங்க போயிட்டு. கையில் ஏதாவது ஸ்வெல்லிங் இருக்க போது ஒரு தடவை காமிச்சிக்கோங்க. ஜென்ரலாக வந்து ரேடியல் ஆர்டரி மூலமாக பண்ணோம்னா கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், லேசாக பெயின் இருக்கும். பட் 1 week 10 days செட்டில் ஆகிடும். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது, கவலைப்பட வேண்டாம். ஐஸ் ஓத்திரம் மட்டும் வேணால் கொடுங்க, அது கொடுத்தீங்கன்னா சரியாகும் உங்களுக்கு. ஓகே டாக்டர். இப்போ அடுத்த காலை வெயிட் பண்ணுறாங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கரூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். வாங்கல் மேடம். ஓகே சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். இது மாதிரி எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து 33 வயசு ஆகும் சார். சொல்லுங்கள். மைல்டாக வால்வில் அடப்பு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஓகே. ஆனால் மீட்டு பெண்டிட்டுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சார். ஆனால் பரபரப்பாக இருக்குது. நான் நைட்டு 1 side அந்த ஹார்ட் சைடு படுத்தா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். எக்கோ டெஸ்ட் நீங்கள் எப்போ பண்ணீங்க கடைசியா? இப்போ ரீசெண்டாக கூட பண்ணானே சார். நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வருஷம் ஒருக்கா எக்கோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன் 1 year 2 years ஒரு தடவை எக்கோ பண்ணிக்கோங்க. வால்வ் சுருக்கத்தினால சொல்கிறீங்க நீங்கள். பெனிசிலின் ப்ரோஃபிலாக்சிஸ் கண்டினியூ பண்ணிக்கோங்க, நிறுத்தாதீங்க. ஜென்ரலாக வந்து வால்வோடைய அந்த சுருக்கம் வந்து சிவியர் ஆகும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஆப்ரேஷனோ இல்லைன்னா பலூனோ ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா மருந்து மாத்திரை மட்டும் போகிறோம், மெடிசன் மட்டும் சாப்பிட்டுட்டுருங்க. மற்ற வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு பாருங்கள். ஹீமோக்ளோபின், தைராய்டு அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த காலை வெயிட் பண்ணுறாங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கும்பகோட்டையில கால் பண்ணுறோம். ஓகேம்மா. அப்பா 9 years டேப்லெட் சாப்பிட்டு வராங்க. அட்டாக் வந்துச்சு 9 years முன்னாடி. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா, ப்ளீஸ் கோ ஹெட். அப்பா 9 years டேப்லெட் சாப்பிட்றாங்க டாக்டர். ஹார்ட் அட்டாக் வந்துச்சு 9 years முன்னாடி. ஓகே. இப்போ நான் ஒரு 4 டேப்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க டாக்டர். சரிங்க.
அது தொடர்ந்து சாப்பிட்டே வரணுமா? கிட்னி ப்ராப்ளம் எதுவும் வருமா சாப்பிட்றதுனால? இல்லை உங்கள் டாக்டர் சூப்பர்விஷனில் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை வராது. நீங்களா எதுவும் மருந்து போடாதீங்க, அவ்வளோதான். டாக்டர் கொடுத்துருக்குற மெடிசன்ஸை கரெக்டாக போடுங்க. ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஹார்ட் ப்ராப்ளமும் சரி, பிபியும் சரி, டயபெட்டிஸும் சரி, எல்லாம் க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் தான்மா. லைஃப் டைம் மெடிசன் எடுத்து தான் ஆகணும். மருந்து கரெக்டாக சூப்பர்விஷனில் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நான் என் பேர் வள்ளி, பெங்களூர்ல இருந்து. ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ரொம்ப ஜஸ்ட் பெயின் இருக்கு சார். ரொம்ப நாளா இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருந்தேன். ஆனாலும் ஸ்கேன் எடுத்திருக்காங்க, ஒன்றும் இல்லை. என்ன ஏஜ்மா உங்களுக்கு? எனக்கு 44 சார். 44. சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா? சார் தைராய்டு மட்டும் இருக்கு சார். தைராய்டு மட்டும் இருக்கு. ஆமா தைராய்டு சார். மட்டும் இருக்கு. கேஸ் ப்ராப்ளம் ஏதாவது, அசிடிட்டி ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்கும் கார்டியக் ப்ராப்ளம்? அப்பா அம்மா கூட பிறந்தவங்களுக்கு யாருக்கும்? அந்த மாதிரி எல்லாம் யாருக்கும் யாருக்கும் ஒன்று. நீங்கள் எக்கோ ட்ரெட்மில்லாம் பண்ணி பார்த்தீங்களா? சார் எதுவும் நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் லெஃப்ட் சைடு கை, பின்னாடி பேக், ஃப்ரண்ட் ஃபுல் வலி. டூ வீலர் ரொம்ப ஓட்டுவீங்களா? இல்ல சார், அந்த மாதிரி டூ வீலர்லாம் இல்லை. பில்லோ ஏதாவது ஹைட்டாக வச்சிங்கன்னா அதை குறைச்சி வச்சுக்கோங்க. கழுத்தெலும்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ரேடிகுலோபதி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ஆர்த்தோ டாக்டரையும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்கம்மா நீங்கள். ஓகே டாக்டர், அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேரை எங்க இருந்து கால் பண்றீங்க? சார், மை ஏஜ் வந்து 25 சார். சொல்லுங்க சார். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நார்மலாக இருக்கு. எனக்கு லெஃப்ட் வென்ட்ரிகல் வந்து கான்சென்ட்ரிக் லெஃப்ட் வென்ட்ரிகல் ஹைப்போதெரபின்னு போட்டிருக்கு. பிளட் ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு? பிபி இருக்கா? இல்ல ஏஜ் வந்து 25. கொலஸ்ட்ரால் இருக்குங்க சார். கொலஸ்ட்ரால் கூட பிளட் ப்ரெஷர் கிடையாது இல்லை, பிபி கிடையாது இல்லை உங்களுக்கு? அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது ரிவர்சிபிள் அந்த டாக்டர் இல்லை எப்படிங்க? இல்லை எல்விஹெச்னா திக்னஸ் எவ்வளோ சார் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். அதில் வந்து எல்விஹெச் எஃபெக்ட் வந்து 83% என்னமோ இருக்குங்க. இல்லை அது குட் சார், தட் இஸ் குட். பம்பிங் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த எல்விஹெச்ன்றது வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பாடி பில்டரோ இல்லை என்ன ஒரு அத்லெட்டாக இருந்தீங்கன்னா கூட எல்விஹெச் இருக்கலாம். அந்த மசில் திக்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி கொஞ்சம் பெத்தலாஜிக்கலாக ஒரு சில கண்டிஷன்ஸ் லைக் பிளட் ப்ரெஷரோ இல்லைனா ஒரு வால்வ் திக்னஸ் ஏதாவது அதிகமாக இருந்ததுனாலும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் எப்படி கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஓகே டாக்டர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் என்னோட கேள்விக்கும் சரி, காலர்ஸோட கேள்விக்கும் சரி ரொம்ப தெளிவாக பொறுமையாக பதில் சொன்னீங்க. தேங்க்ஸ் அகைன் டாக்டர். தேங்க்யூ. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கிய ஹலோ டாக்டர். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் கீப் ஸ்மைலிங் அண்ட் ஸ்டே ஹெல்தி.